ஏன் என்னை யாரும் ஜெயிக்க முடியல தர்க்கத்தில்? என்னை கிட்ட வரமாட்டான். ஏதாவது பொது விவாதத்துக்கு இப்போ என் மகனை கூப்பிடுவாங்க, இந்த 3 கட்சியை கூப்பிட்டு பேசுங்கம்பாங்க. ஏடிஎம்கே வேட்பாளர், டிஎம்கே வேட்பாளர் எல்லாரையும். அது மாதிரி ஐயா ஸ்டாலின், இங்கே நான், ஐயா எடப்பாடி ஐயா, டிவிகே தலைவர், 4 பேர். யார் வந்து என்னென்ன செய்கிறதுன்னு பேச ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் ஒரு போட்டி வச்சு நான் வர தயாராக இருக்கேன். 3 பேரை யாரையாவது கூப்பிடுங்க, வர்றாங்களான்னு பார்ப்போம். ஆனால் வரும்போது எந்த தலைவராவது மக்களின் பிரச்சனையை தன் மனதிலிருந்து மக்களுக்கானதை காயத்தில் எடுத்து பேசுகிறேன். கழக அரசு 2000 கொடுத்தது. ஆக அந்த வகையில் இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நான் எதற்காக இங்கே சொல்ல வருகிறேன் என்றால், டேய் எதையாவது சொல்லி தொலைலா, டேய் இந்த அளவு தான். ஒருத்தர் வழிதாங்கி வந்தேன், வழிதாங்கி காலில் ஏதோ முள்ளு குத்திருச்சு போல இருக்கு. அதே டேய் நாங்கள் தாங்கின வழியை விடவாடா. 850 மீனவனை கடலுக்குள்ள சுட்டு போட்டான், தடுக்க முடியல வழி. உலகத்தின் முதல் மொழி என் தாய்மொழி, செத்து போச்சு, மீட்க காக்க முடியல வழி. என் இனம் தன் வரலாற்று பெருமையெல்லாம் மறந்து கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனம் கையேந்தி நிற்கிது. மயிலுக்கு போர்வையை போத்தின பேகனின் பேரனும் பேத்தியும் வேட்டி சேலைக்கு கையேந்தி நிற்கிது. பார்க்க சகிக்கல வலி வலி. சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் என் தெருவில். என் அத்தால் அப்பனும் 1/2 கிலோ அரிசிக்கு கையேந்தி நிற்கிறான். வலி வலி எல்லாம் வலி. ஆந்திர காட்டுக்குள்ள கட்டையை வெட்ட வந்தோம்னு சுட்டு போட்டான். திருட்டு பைய தமிழன்னு குற்றஞ்சாட்டி சுட்டு போட்டான். வலி. நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாக வாழ ஒரு பூமி கட்டு போராடணும். ஈழத்தில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் போராடி பெற்றுச்சு விடுதலையை. போராடணும். சுபாஷ் சந்திர போஸ் போல, ஃபிடல் காஸ்ட்ரோ போல, ஹோசிமின் போல நாங்களும் போராடணும். எல்லா போராட்டத்தையும் புரட்சின்னு சொல்லிச்சு. எங்கள் போராட்டத்தை பயங்கரவாதம்னு சொல்லிச்சு இந்த நாடு. லட்சக்கணக்காக என் மக்களை கொன்னுச்சு. பிஞ்சு குழந்தை நச்சு கொண்டு குடல் தனி கால் தனியாக சிதறி போச்சு. கர்ப்பிணி பெண்கள் தாய்க்கு முன்னாடி மகளை புணர்ந்தான், தந்தைக்கு முன்னாடி மகளை புணர்ந்தான், அம்மா அப்பாவுக்கு முன்னாடி மகளை நிர்வாணமாக்கினான். என் தங்கச்சி மாற திருகி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டான். எல்லாம் தெரிஞ்சு தடுக்க முடியல. வலி வலி. லட்சக்கணக்கான பிணத்துக்கு இடையில பிரசவிக்கப்பட்டோம். நாங்கள் கண்ணீர் ரத்தத்திலும் கருக்கொண்டோம். ஓலத்தையும் ஒப்பாரியும் அழுகையுமே தாலாட்ட கேட்டு வளர்ந்தோம். தாங்க முடியாத வலி. ஆவேசமான மொழி வர காரணம் இதயம் முழுக்க இருக்கிற வலி. பல ஆயிரம் ஆண்டுகளா என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலி. உழைக்குது என் ஜனம், வெம்பாடுபடுது. ஆனால் பொங்கல் அதுக்கு ஒரு பண்டிகை தான், அதுக்கு 1/2 கிலோ அரிசி இல்லை. இந்த நிலைமையில என் மக்கள் நிற்கிறானேன்னு பார்க்க சகிக்காத வலி. இந்த வலியை ஒளின்னு சொல்லுது. அதுக்கு ஒரே வழி அரசியல் விடுதலை தான் இருக்கு. அரசியல் விடுதலை எப்படியாவது வென்று இந்த நாட்டை மாற்றணும். என் சனத்தை இவன் ஏமாத்த நினைக்கிறான். அரிசி தாரேன், பருப்பு தாரேன், 1000 தாரேன், மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன். இது இல்லை வாழ்க்கை. இந்த நிலையிலிருந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. ஏன் கனவு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. என் முன்னவன் வள்ளுவ பெருமகனார் திருக்குறளை எழுதி வைக்கிறான், ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. தாய் பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் மக்களுக்கு குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்தால் அவனை உலகம் போற்றி தொழும்னு, அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும்னு இந்த மகனுக்கு கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். அப்படின்னா என்ன? இறைவன் தான் எல்லாருக்குமானதை தருவான். பேசி மந்திரம் சொல்லி கேட்குற மனிதனுக்கு மட்டுமல்ல, பேசாத மயிலுக்கும், பேசாத குரங்குக்கும், பேசாத ஆட்டுக்கும், மாட்டுக்கும், யானைக்கும், புலிக்கும், புல்லுக்கும், பூண்டுக்கும் வேண்டியதை இறைவன் தான் தருவான். இந்த சாதிக்கு, இந்த மதத்துக்கு என்று ஆட்சி செய்ய மாட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். இறைவன் எல்லாருக்கும் பொதுவாக இருப்பான். சூரியனைப் போல, நிலவைப் போல, மழையைப் போல. அப்படி ஆட்சி செய்தால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும்னு இந்த பிள்ளைகளுக்கு கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும், பசி, நோய், பகை,
3 மண்டை விடாமல் சேராது இயல்வது நாடுங்கிறான். இது 3ஐயும் கிட்ட விடாம இந்த கோழைகளை போல இல்லை. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்து நீ என்ன புடிங்கிட்ட இருக்க, வர விடாம தடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்துரும்னு சொல்றதுக்கு எதுக்குடா ஒரு வீரன்? வர விட மாட்டேன், அவன் தான்டா வீரன். இப்பவும் நான் சொல்றேன், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் நினைக்கிற கோழைகள் எனக்கு போடாத. எவன் தன்னை வீரனாக கருதுகிறானோ, நான் இருக்கிற வரை பிஜேபி காங்கிரஸ் வராது, வரக்கூடாது, இந்த திராவிட தீ ஆட்சி மலராது என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் தான் போடணும். சும்மா வந்துக்கிட்டு வந்துடும் அது போடலாம். இந்த பிஜேபி வந்துருச்சு, எங்கடா இருக்கு பிஜேபி? எங்க இருக்கு பிஜேபி? அதுவே எடப்பாடி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. எங்க இருக்கு பிஜேபி? நான் இருக்கேன், அது எங்க இருக்கு? எந்த கட்சி பெரிய கட்சி? தன் மக்களை நம்பி தனித்து 234 நிற்கிற கட்சி எதுவோ அதுதான் பெரிய கட்சி. திமுக பெரிய கட்சின்னா எதுக்கு இத்தனை கூட்டணி? சண்டைக்கு போகும்போது வீரன் எத்தனை பேரா வரிய வாடா அப்படிதான் சொல்லணும். மச்சான் வாடா டே, ஏய் மாப்பிள வாடா டே வாடா. இவன் கோடை. இப்ப தெரியுதா யார் வீரன்னு? உன் மகன் வீரன். ஏன்? வீர பரம்பரையில் வந்தவன். புரியுதா? மரணத்தை விட மானம் பெரிதுன்னு செத்த மறவரின் பிள்ளை என் தலைவன். ஏய், சரணடைந்து வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாகலாம்டா, மண்டிட்டு தான் வாழணும்னா மானத்தோட மாண்டு போகலாம்டான்னு கற்பித்த மறவனின் மகன். நீ சும்மா வந்து கூட்டத்தில் நிற்கிறது எதுக்குடா வீரம்? தனிச்சு நிற்கத்தான் வீரம். நீ இப்போ இல்லை வரு 29லையும் தனிச்சு நிற்பேன், 40லையும் போட்டி விடுவேன். இதே மாதிரி பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20 கொடுப்பேன். 31 வருதுல அதுலையும் தனிச்சு தான் போட்டி விடுவேன். கூட்டி சேர்க்க மாட்டேன். ஏன்? நான் வீரன். யாரை நம்புறேன்? என் மக்களை, என் சொந்தங்களை. 3வது இடத்துல கொண்டாந்து வச்ச என் மக்கள், என் சொந்தங்கள். முதல் இடத்துல இந்த மகனை வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிரும்? நான் வந்தவன கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தருகிறேன். யாரையும் ஏலம் போட்டு கூப்பிடல. வராத நான் தரமாட்டேன். என் கால்களை நம்பித்தான் என் பயணம். அடுத்தவன் கால்களை நம்பி இல்லை. அடுத்தவன் கால்கள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் திருப்பதி போகணும்னா திருப்பத்தூர் போய் இறக்கி விட்டுருவாப்புல. நான் திருப்பூர் தாங்க போகணும். நீங்கள் ஏன் எப்படி என்னை நம்பி? என் கால்களை நம்பிதான் என் பயணம். அதனால இவ்வளவு திமிரா பேச முடியுதுன்னு ஏழு நேர்மை இருக்கு, அதனால துணிவு இருக்கு, வீரம் இருக்கு, தைரியமா பேசுறேன். நீ பேசு. நான் வந்தா இலவசம் தரமாட்டேன்னு சொல்றேன். இந்த யாரையாவது சொல்ல நான் தருவேன். எதை? கல்வியை தருவேன். என் பிள்ளைகளுக்கு சிறந்த படிப்பை கொடுப்பேன். நல்ல மருத்துவத்தை. வேடச்சந்தூரில் வயசான அப்பத்தார் 90 வயசாயிருச்சு, விடமாட்டேன். ஏன்னா என் தேசத்தின் மூத்த சொத்து பாதுகாப்பேன். 1 ரூபா இல்லை, 1 கோடி மருத்துவரை பார்ப்பேன். ஏன்? இந்த நசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்? கட்டணம் இல்லாமல் தரேன். இலவசம் ஏன் சொல்ல மாட்டேன்? அந்த சொல்ல இல்லாது ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஞானி சன்னியாசி என்ன சொல்றாப்புல பாருங்க. படிச்சிருப்பிய குன்றக்குடி அடிகளார் படிக்கணும். தவத்திரு குன்றக்குடியார். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அது காயம் ஆறிடும். ஆறுதல் சொன்னா ஆறாது, மருந்து போடணும். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. அழுவதனால் எதையும் அடைய முடியாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறவள. இப்ப பேருதெல்லாம் தூறல், பயிர் விளையாது. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இவங்க செஞ்சது ஃப்ரீ ஸ்கீம், இலவசம்தான். வங்கியில் 5000 போட்டதில் மட்டும் 6800 கோடி இந்த அரசு இழந்திருக்கு. வாத்தியார் எனக்கு சம்பளம் தாங்க, நான் அறிவை படிப்பிக்கிற வாத்தியார் போராடுறான். அவனுக்கு சம்பளம் கொடுத்தா 150 கோடி தான். 150 கோடி படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நிற்கிறான். மருத்துவன் டாக்டரு ரோட்டில் நிற்கிறான். எனக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுன்னு. அதை கொடுத்துருந்தா 100 கோடி வந்திருக்கும். இவ்வளவுதான். ஆனால் 6800 கோடி. காலக்கொடுமை. மாற்றணும். இதெல்லாம் மாற்றணும்னு உங்கள் பிள்ளையை துடிக்கணும். மூளை முழுக்க கனவு. எப்படியாவது இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒருவனால் முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிலைமையை சரி செய்யணும்.
நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க. இந்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பிரதமரானவன் அரசு அலுவலகங்களில் என் படத்தை எடுத்துருங்கன்ட்டான். முதலமைச்சர் பிரதமர் படம்லாம் மாட்டோம்ல, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் பெருமைக்குரிய குறியீடோ அடையாளமோ இல்லை, ஐ எம் நாட் அ ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அலுவலக மேசைக்கு முன்னாடி உன் குழந்தைகளுடைய படத்தை மாட்டு. ஒரு கோப்பு வருது, ஒரு ஃபைல் உனக்கு கையெழுத்து போட வருதுன்னா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பிள்ளைகளின் முகத்தை பாரு. இந்த கையெழுத்து நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்கும்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டான். இப்போ நீங்கள் உங்கள் மகன் அதையே மாற்றி எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு தான் போவீங்க. ஏன் நம்ம ஏன் சோறை இப்படி சாப்பிட்றதில்ல, குனிஞ்சு சாப்பிட்றது? ஏன்னா உணவை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம குனிஞ்சு சாப்பிட்றோம். அந்த நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பிடும்போது தட்டில் இருக்க சாப்பாடை பாருங்கள், இதை தந்தவன் யாருன்னு பாருங்கள். ஒன்று நம்ம அப்பனா இருப்பான், சித்தப்பனா இருப்பான், இல்லை நம்மளே விளைய வச்சதாக இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் செய்கிற வேலையை தான் செய்கிறாங்க. நான் விவசாயி மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா தெய்வத்துக்கே படைக்கிறவர் பால், தேங்காய், பழம், நெய் எல்லாம் யார் தர்றா? எங்கள் அப்பன் விவசாயி தான் தர்றான். தெய்வத்தின் வேலையை அவன் தான் செய்கிறான். அவனை நன்றின்னு நினச்சிக்கிட்டு நீ போகணும். போயிட்டு நீ போகும்போது என்ன செய்யணும், பேரம்பேத்தி மகன் இந்த முகத்தை பார்த்துட்டு போகணும். நீ போனீங்கன்னா நன்றின்னு எண்ணத்தோட போனீங்கன்னா பெட்டியில் சின்னமாய விவசாயி இருப்பான், அங்கேயே இருப்பான். அவனை பாரு. எந்த சின்னத்துக்கு போட்டால் கண்ணை மூடி ஒரு தடவை பிள்ளை பேரம்பேத்தி முகத்தையெல்லாம் நினச்சி பாருங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும், படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், பிள்ளைய பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு படிக்க போயிட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு திரும்பும்போது பாதுகாப்பாக வரும். எங்கே போட்டால் குடிக்க நல்ல தண்ணி கிடைக்கும், எங்கே போட்டால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எங்கே போட்டால் சன நிம்மதியாக இருக்கும்னு யோசித்து பார்த்து ஓட்டை போடுங்க. உண்மையிலே விவசாயிக்கு செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா விவசாயிக்கு ஒரு அழுத்தி இந்த தீயை வச்சு கொளுத்தி முடிவு கட்டி விடுங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்வீங்க. பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு பையன் பார்த்தா நல்ல பையன், ஆடு வாங்க போனால் நல்ல ஆடு, மாடு வாங்க போனால் நல்ல மாடு, துணிமணி வாங்க போனால் நல்ல கடையில் நல்ல துணிமணி, சாப்பிட போனால் சுவையான உணவு, நல்ல ஹோட்டல், நல்ல கடை, கார் வாங்கினா நல்ல காரு, சைக்கிள் வாங்கினா நல்ல சைக்கிள், எது வாங்கினாலும் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தேர்வு செய்கிறேன். நீங்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம எதிர்காலத்தை, நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை முடிவு செய்ய போகிற, தீர்மானிக்க போகிற தலைவரை தேர்வு செய்ததில் மட்டும் தடுமாறிடுறீங்க, தவறு செய்திடுறீங்க. அந்த இடத்துலையும் சரியானதை தேர்வு செய்யுங்க. யார் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியும் என்று யோசித்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்க. எனக்கு போடுங்க, என் மகனுக்கு போடுங்கன்னு சொல்லலை, எது சரியோ போடுங்க, யோசித்து பார்த்து போடுங்க. இல்லை எல்லா தலைவரும் பேசுகிறத கேளுங்க, தொலைக்காட்சியில் வருது, செல்ஃபோனில் வருது, ரோடு ஷோவையும் பாருங்கள், இலவசங்களையும் பாருங்கள், சைக்கிள் ஓட்டுறதுல யார் நல்லா சைக்கிள் ஓட்டுறாருன்னு பாருங்கள். நான் என் மகன் கூட கோழி குண்டு அடித்து விளையாடலாம்னு இருக்கோம். சைக்கிள் ஓட்டும்போது 2 பேரும் நாங்கள் கோழி குண்டு அடிக்கக்கூடாதா? கொடுமை. என்ற காசு இல்லை, ஆனால் கருத்து இருக்குது. எங்ககிட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை இருக்குது, சிறந்த தத்துவம் இருக்குது. அதை தான் உனக்கு சொல்ல முடியும். எது சரியோ செய்யுங்க, சரியானதை செய்யுங்க, எளிதானதை செய்யாதீங்க. என் அன்பு மகனுக்கு உசைன் அவர்களுக்கு வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு. அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடைங்க. முதன்முறையாக நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். போட்டியிடுற என் பிள்ளைகளை சாதி பாத்திராதீங்க. சாதிக்க துடிக்கிற எங்கள் மனசை பாருங்கள், மதத்தை பாத்திராதீங்க. நாங்கள் முன்னிறுத்துகிற மனித நேயத்தை பாருங்கள். மதம் பார்க்காதீங்க. மரத்துக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, புல் பூண்டுக்கு, கடலுக்கு, மலைக்கெல்லாம் பதறுகிற பேசுகிற உங்கள் மகன் பாகுபாடற்றவன் என்பதை புரிந்து கொண்டு எங்களை எப்படி பார்க்காமல் இந்த நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தால்
என் அன்பு மகன் உசேன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவரையும் வெற்றி பெறச் செய்யுங்கள், நீங்களும் வெற்றி பெறுங்கள் என்று நான் உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு மகன் உசேன் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.